இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே உங்கள் வாழ்த்தை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் நினைப்பதற்கு மேலாக பலனை பெற செய்ய வேண்டிய 2 காரியங்கள். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20 வசனங்களை வாசிப்போம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. வேதத்திலே யோபு புஸ்தகத்திலே சர்வ வல்லவர் என்ற வார்த்தை ஏறக்குறைய 31 இடங்கள் வருகின்றன. முதல் அதிகாரத்தில் குடும்ப பிள்ளைகளை பற்றி தன்னுடைய ஐஸ்வர்யத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். 2ஆம் அதிகாரத்திலிருந்து 41 அதிகாரத்தில் 31 இடங்களிலே சர்வ வல்லவர் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். ஆகினால்தான் அவர் பாடுகளின் நிமித்தம் பாடுபடும் போது அவர் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மனிதனாக இருந்தார். கர்த்தருடைய வல்லமை பலமாக இறங்கிய இடம் எங்கே பார்க்க போறோம். துதியில் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். அன்று எரிகோ கோட்டையிலே கர்த்தர் கொடுத்த ஆயுதம். இவங்க இஸ்ரவேல் ஜனம் கடந்து போகிறாங்க. நடுவில் எரிகோவுடைய மதில் கோட்டை இருக்குது. இவங்ககிட்ட ஈட்டி ஆயுதம் எதுவுமே இல்லை. அப்போ தேவனுடைய வார்த்தை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இந்த எரிகோ கோட்டையை 6 நாள் ஒரு முறை சுற்றிவாங்க, 7ஆம் நாள் எக்கால ஊதி ஆர்ப்பரிங்க என்று சொன்னபோது எரிகோ அலங்கம் நொறுங்கப்பட்டது. திறந்த வாசலை கத்த கொடுத்தார். 2வது காரியம், பவுலும் சீலா அவர்கள் தேவனுக்காக மகிமையை ஊழிய செய்தவர்கள். ஆனா இவங்களை தேவ தூஷணம் செய்கிறார் என்று சொல்லி பவுலும் சீலாவும் சிறைச்சாலை தூக்கி போட்டார்கள். அந்த நேரத்தில் ஒரு கைதியாக போன மனுஷன் யாருனாலும் ஜெபிக்க முடியாது, துதிக்க முடியாது. ஆனால் இவங்க என்ன செய்தாங்க, தேவனை வழக்கம் போல சிறைச்சாலையிலே தொழு மரத்தில் வச்சு அடித்து துன்பப்படுத்தி பரியாசம் பண்ணி 2 காவல் அங்கு வைத்திருக்கிறார்கள், பாதுகாத்து கொடுத்தார்கள். என்ன நடந்து பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 25-26 வசனம் வாசிப்போம். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுக்களும் கலண்டு போயிற்று. சடுதியிலே அசையும் போது அந்த போர் சேவகன், ஐயா நீங்கள் வெளியே போயிட்டா என்னுடைய எஜமான் கொண்டு விடுவார் சொல்லி, நான் இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை பார்க்க சொல்லி அந்த காவலாளி இதை கேட்டு ரட்சிக்கப்பட்டு தேவனை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டார். எங்கே துதிக்கிறீங்களோ அந்த இடத்துல தேவன் இருப்பார். நீங்கள் எந்த ஊத்தில் பாடுனா சரி, நீங்கள் துதிக்க துதிக்க கர்த்தருடைய பரலோகமே உங்களை இறங்கி வரும். 2வது காரியம், ஜெபமும் உபவாசமும். மத்தேயு 17-21 வசனம் வாசிப்போம். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். முந்தின ஆதாமாக கனியை புசித்தங்கள் தான் இந்த சாபம் பூமிக்கு வந்துச்சு. இயேசு கிறிஸ்து 30 வயசுலே ஞானஸ்தானம் பெற்றார். ஞானஸ்தானம் பெற்ற பிறகு பிதாவுடைய சித்தத்தை அறியும்படியாக 40 நாள் உபவாசம் ஜெபித்தார். இந்த 40 என்பது பார்த்தீங்கன்னா 10 கட்டளை வாங்கிறதுக்காக மோசே 40 நாள் உபவாசம் ஜெபித்தார். அதே போல் நினைவே ஜனம் 40 நாள் ஜெபிக்கும் போது நினைவே பட்டணம் அழியாதபடி கர்த்தர் பார்த்து கொண்டார். அதே போல் எஸ்தர் தன் தேசத்துக்காக 3 நாட்கள் ஜெபித்தார். தானியேல் 21 நாள் ஜெபித்தார்கள். இயேசு கிறிஸ்துவும் 40 நாட்கள் உபவாசம் பண்ணி இந்த உலகத்துடைய பிசாசை ஜெயிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்தார். ஜெபம் என்றால் தேவட்ட பேசுகிற அர்த்தம். இதை பார்த்து கொண்டு கர்த்தர் தயவுச்சனமே, முதல்ல நீங்கள் பரலோகம் இறங்கியவர்னா துதிக்கணும். 2வது உபவாசம் பண்ணி ஜெபித்து கர்த்தருடைய திட்டத்தை அறிந்து கொண்டு தான் இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும். கண்கள் படி நம்ம ஜெபிப்போம். உங்களுக்கு கர்த்தர் நினைப்பதற்கு வேண்டிக் கொடுக்கும் அதிகமாக செய்த தேவன் உங்களோடு கொண்டு வழி நடத்துவார். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே.